प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை போட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தாவனமம் சவபாகராலவபுஷம் घोरान्द्रमालादरं त्वं मध्ये सपमित्तरोषमुषितं दुर्वाहार गुर्वारवम् अभ्येतो न ससाग कोऽपि भुवने दूरे स्थिताभिरवः सर्वे सर्वविरिञ्जवासवमुखाका பிரத்யேகமஸ்தோஷத. இரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு நாராயணியத்துல 2 ஸ்லோகங்கள் கடந்தா கூட இன்னும் நரசிம்மமூர்த்தியினுடைய உக்ரகம் தனியிலேன்னு வர்ணிச்சுட்டு இருக்கார். அதற்காக எதை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணால் உக்ரகம் தனியும்னு போது சாதாரணமாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நரசிம்மமூர்த்தியினுடைய விருப்பமாக நாம் அவருக்கு நைவேத்தியத்திற்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது என்னன்னா பானகம்னு சொல்லுவோம். பானகம் அப்படின்றதே சாதாரணமான ஒரு விஷயம்தான். அதை பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. சுத்தமான ஒரு தீர்த்தத்துல நல்ல வெல்லத்தை கலந்து அதுல சுக்கு சேர்த்து சில பேர் எலுமிச்சம்பழத்தையும் சேர்ப்பா, கரும்புச்சாரும் சேர்க்கிறது உண்டு. நரசிம்மருடைய கோபம் தனியறதுக்கு எது எது இருக்கோ அந்த ஏலக்காய் முதலிய வாசனையினுடைய பொடிகளையும் போட்டு அதை பானகம் என்ற ஒரு பெயரோடு நம்ம தயார் பண்ணி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணுமாம். அதனால தான் இன்னைக்கும் பல திருக்கோயில்கள்ல பிரதோஷத்து இன்னைக்காவது சாயங்கால வேளையில பானகத்தை கொடுத்து அதை திவ்ய பிரசாதமாக அங்க வந்திருக்கக்கூடிய நரசிம்ம பக்தர்களுக்கு அளிப்பதுன்றது ஒரு பெரிய வழக்கம். ஏன்னா அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு நரசிம்மனுடைய அருளும் கிடைக்கிறதுன்றது இல்லை, நமக்கு கூட வாழ்க்கையில கோபம் வராதான், அந்த சாந்தமே நமக்கு ஏற்படும். நம்முடைய இந்தியால பார்த்தோம்னா சில அதிசயங்கள் திருக்கோயில்கள்ல ஆச்சரியமா இருக்கும். அந்த வகையில ஆந்திர தேசத்துல விஜயவாடா கரையில ஒரு சின்ன மலைக்கு மேல மங்களகிரி என்ற ஒரு மலைக்கு மேல ஒரு நரசிம்ம சுவாமி எழுந்தருளி இருக்கார். அவருக்கு என்ன பேரு அப்படின்னா, மத்த ஊர்ல இருக்கிற நரசிம்மர்லாம் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். லட்சுமி நரசிம்மரா இருக்கார், வீர நரசிம்மரா இருக்கார், உக்ர நரசிம்மரா இருக்கார். அந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி யோக நரசிம்மரா கூட யோக பட்டயத்தை அங்க கட்டின்னு இருக்கார். இதே திருவதிகை நம்ம பார்த்துட்டு இருக்க இப்ப திருக்கோயில்ல கடைசியா சைன நரசிம்மரா கூட நம்ம நரசிம்மரை பார்க்க போறோம். ஆனா இந்த நரசிம்மருக்கு மங்களகிரியில விஜயவாடா பக்கத்துல என்ன பேருன்னா பானக நரசிம்மர்னே பேராம். பானகத்தாலேயே அவருக்கு ஒரு பேர். காரணம், அங்க வருபவர்கள் எல்லாரும் தானே வெல்லத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்துன்னு வந்து பானகத்தை தயார் பண்ணி அவருக்கு கொடுக்கலாமா. பல பேர் அப்படி பானகத்தை எடுத்துட்டு வருவா, அங்கேயே வெல்லத்தை வச்சுன்னு இடிச்சுட்டு இருப்பா. ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய அம்சம் என்னன்னா, அப்படி வெல்லம் இடிக்கக்கூடிய இடத்துல பானகம் தயாரிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஈ இருக்காது, ஒரு எறும்பு இருக்காது, ஒரு பூச்சி இருக்காது. எல்லாம் நரசிம்மனுடைய அருள்வா சொல்றா. அதை விட ஒரு ஆச்சரியம், அந்த பானக நரசிம்மருக்கு எதனால பானக நரசிம்மர்னு பேரு, அவருக்கு எந்த அளவுக்கு நாம பானகத்தை கொடுக்கிறோமோ அதுல பாதியை தான் சாப்பிடுவாராம், மிச்சம் பாதியை கொடுத்துருவார். ஒரு குடம் பானகம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா அவர் வாயில விடுவா. நம்ம எதிரியே கலக் கலக்குன்னு நரசிம்மர் விழுங்கக்கூடிய சத்தம் அந்த திருக்கோயில்ல கேட்கும். பாதி குடம் மிச்சம் வந்துடும், மிச்சம் பாதி குடம் அப்படி வரிசையே வழிஞ்சு போயிடும் வாயில.
அடுத்தது இன்னொருத்தர் ஒரு சின்ன டம்ளர்ல பானகத்தை கொடுப்பார். அதுல சரியா பாதியை சாப்பிட்டுட்டு பாதிய நரசிம்மர் கொடுப்பாராம். இப்ப பாதி அவருக்கும் பாதி நமக்குமாக பானகத்துல பிரியமோடு அந்த மங்களகிரியில நரசிம்மர் இருக்கிறதுனால தான் அவருக்கு பானக நரசிம்மர்னே பேரு. அப்ப நரசிம்மமூர்த்தியினுடைய உக்கிரகத்தை தணிக்கக்கூடியது எதுன்னா உயர்ந்த பானகம். அதையெல்லாம் கொடுக்கலாமா? எப்படி தணிக்கிறது? இவர் அந்த உதிரத்தையே குடிச்சுட்டு இருக்காரேன்னு இவ தவிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். மாம்சம் வபா கராலவ புஷம் கோரல்திரமாலாதரம் நரம்பு மாலைகளை போட்டு குதிச்சுட்டு இருக்கார். பயங்கரமான கர்ஜனையை பண்ணிட்டு இருக்கார். அப்ப எல்லாரும் ஓடி வந்தா முக்கனான் என்கனானும் முலரியாரிரங்கனானும் திக்கனல் தேவரோடு முனிவரும் பிறரும் தேடி புக்கநாடரி குருமர் திரிகின்றர் புகுந்தமைத்தார் எக்கனார் காண்டுமில்தை உருவமென்றிறங்கி நின்றார். செவ்வை சூடுவார் ஆச்சரியமா வர்ணிச்சார். நாராயணியத்துல பட்டத்திரி எப்படி சொன்னாரோ அதே பாவத்துல பிரம்மா சிவன் எல்லாரும் வந்துட்டா. நெருங்கறதுக்கு பயம், அப்படியே நிக்கிறா. அப்ப ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுமே. யார் யாரெல்லாம் ஓடி வந்தார்னா பிதர்கள், சித்தர்கள், வித்யாதர ஜாதியை சேர்ந்தவா, சிறந்த நாகங்கள், மனு முதலிய பிரஜாபதிகள், வியாசாதி மகரிஷிகள், கந்தர்வாதிகள், கிம்புருஷர்கள், கிண்ணறர்கள், சுனந்தன், குமுதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கக்கூடிய உயர்ந்த கந்தர்வர்கள் எல்லாருமே ததாவிமானவலி பிரணபஸ்தலம் திர்திக்ஷதாம் சங்குலமாசனாகினாம் சுரானகா துந்துபயோத ஜக்னிரேர் கந்தர்வ முக்கியானனுர்துருஜகுஸ்திரியகாம். தேவதைகள்லாம் ஆனக வாத்தியங்கள்லாம் அடிச்சு பார்க்கிறார். இவருடைய அந்த கோபமானது தனியுமா அப்படின்னு. அப்பத்தான் தீர்மானம் பண்ணாளாய் வாழலாம். நாம இவ்வளவு முயற்சி பண்ணி இந்த கோபம் தனியாது. மகாலட்சுமியை போய் நம்ம அழிச்சுட்டு வருவோம். அந்த அம்மா வந்தாத்தான் இவருடைய கோபத்தை தீர்க்க முடியும்னு எல்லாருமா ஒரு தீர்மானம் பண்ணிண்டு வைகுண்டத்துக்கு மகாலட்சுமியை நோக்கி ஓடினா. இவருடைய கோபத்தை அடக்கி இவருடைய மடியில லட்சுமியை உட்கார வச்சு உக்ர நரசிம்மராக இருக்கக்கூடிய சுவாமிய சாந்த நரசிம்மராக மாற்றி அடுத்த பரிணாமத்தில் அவரை லட்சுமி நரசிம்மராக நாம தரிசனம் பண்ணணும்னு வைகுண்டத்தை நோக்கி ஓடுறா. அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய கோயில்ல சுவாமியை தரிசனம் பண்ணிடுவோம். திருவதிகை என்ற ஒரு ஊர் தமிழ்நாட்டில் பன்ருட்டி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அழகான இந்த திருக்கோயிலிலே நாம் ஒவ்வொரு சன்னதியாக தரிசித்துக் கொண்டே இதோ யோக ஆஞ்சநேயராக அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இங்கு ஆஞ்சநேயர் தனி சன்னதியாக எழுந்தருளியுள்ளார். சாதாரணமாக இவர் நின்ற திருக்கோலத்திலே ராம பக்தனாக இந்த திருக்கலத்திலே காட்சியளிப்பது வழக்கம். நாம் செய்த பாக்கியம் இப்போது நரசிம்ம மூர்த்தியை இங்கு சாந்த நரசிம்மராகவும் லட்சுமி நரசிம்மராகவும் கடைசி பரிணாமமாக யோக நரசிம்மராகவும் ஆக்குவதற்கு தேவதைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பட்டத்திரியினுடைய ஸ்லோகத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நரசிம்மமூர்த்தியினுடைய திருத்தலத்திலே ஷோலிங்கர் என்ற திருத்தலம் பிரசித்தி. அங்கு நரசிம்மமூர்த்திக்கு அருகிலேயே ஆஞ்சநேய சுவாமி யோக நரசிம்மராக யோக ஆஞ்சநேயராக இருவரும் அங்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். அதே பாவத்திலே இங்கு ஆஞ்சநேயருக்கு நாம் படப்பிடிப்புக்காக சென்ற தினத்திலே தற்செயலாக யோக ஆஞ்சநேயனுடைய ஒரு அழகான ஒரு சாற்றுப்படியை அலங்காரத்தை இவர்கள் சார்த்தி அதை நாம் தரிசிப்பது தான் நாம் செய்த பாக்கியம். இங்கு இவர் யோக நரசிம்மராக இதோ காட்சியளிக்க துவங்கிவிட்டார். அழகாக 2 கால்களையும் மடித்துக் கொண்டு திருவடி தரிசனத்தையும் அளித்து அமர்ந்த திருக்கோலத்திலே பெரிய கிரீடத்தை தரித்துக் கொண்டு திருமன்காப்பையும் சார்த்திக் கொண்டு அனுமனுக்கே உண்டான அழகிய திருமுகத்தோடு காட்சியளிக்கக்கூடிய இவர் கல் பதிக்கப்பட்ட பலவிதமான அங்கிகளை தன்னுடைய கையை கூட மறைத்து அழகாக சார்த்திக் கொண்டிருக்கின்றார். கண்கள் திறந்திருக்க மாங்காய் மாலையையும் தான் சார்த்திக் கொண்டு கூடவே பலவிதமான ஆபரணங்கள் பரிமளிக்க உயர்ந்த பீடத்தின் மேல் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு அவருடைய திருவடியிலே கல் முத்து பதிக்கப்பட்ட அங்கிகளையும் தான் சார்த்திக் கொண்டு அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஹனுமான் நீல நிற அங்கியையும் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அவர்
இரு கைகளையும் திருவடிக்கு மேல் அழகாக தாங்கி குவித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான யோக ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனம் நமக்கு ஆரத்தியோடு உயர்ந்த தினத்திலே வேண்டிய பலன்களை அளிக்கின்றது. ஆஞ்சநேய சுவாமியோடு இதே திருக்கோயிலிலே இதோ தும்பிக்கை ஆழ்வாரான விநாயக பெருமாளும் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் இதோ உற்சவ மூர்த்தியாக கத்தி கேடயங்களை தாங்கிக் கொண்டு திறந்த கண்ணுடன் சிரித்த முகத்துடன் நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்க, நமக்கு பிரபந்தஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரும் உற்சவமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே சின்முத்திரையை தாங்கிக் கொண்டு நீண்ட காதுகளுடன் திறந்த கண்களுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, விஸ்வக்சேனர் பகவானுடைய பிரதிநிதியாக மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். எவருடைய 1000வது ஆண்டை பாஷ்யக்காரர் என்று பெருமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த உடையவர் இதோ திருதந்தத்துடனும் வினோதமான 2 காதுகளையும் இணைக்கக்கூடிய பெரிய கர்ணபத்திரத்துடன் அமர்ந்த திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகளுடைய திவ்ய தரிசனம், யோக ஆஞ்சநேயர், ஆழ்வார், ஆச்சாரியர்கள் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் குருவாயூருக்கு மகாலட்சுமியை அழைத்து வர சென்ற சரித்திரத்தை தொடர்ந்து கேட்பதற்காக திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடருகின்றார். குருவாயூரப்பா, துர்வார குருவாரவம், உன்னுடைய ஒரு கோபத்தை அடக்கணும்ன்றது மகாலட்சுமியால தான் முடியும். அந்த சாந்தப்படுத்தக்கூடிய கருணை அங்க இருக்குன்னு தேவதைகள் எல்லாரும் வைகுண்டத்துக்கு ஓடினாலாம். மகாலட்சுமியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணா, அம்மா மகாவிஷ்ணு உக்கிரகமா இருக்கார், அந்த உக்கிரகத்தை கோபத்தை தணிக்கவே முடியல. நோக்கினார் நோக்குறு முகமும் கையும் ஆக்கையும் தாளுமாகி எங்கனுத்தானேயாகி வாக்கினான் மனத்தினால் மற்ற அறிவினால் அலக்கவாராம் மேக்குயர் சீயல் தன்னை கண்டனர் வெறுவுகின்றார். கம்பர் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய ராமாயணத்துல தேவதைகள் முறையிட்ட அழகான ஒரு பாசுரத்தை சொன்னாராம். இவா எல்லாரும் அங்கேருந்து ஓடி இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு பரிணாமத்துல நாம அங்க பார்த்துட்டு இருக்கோம். அம்மா, நீங்க தான் வரணும், அவரை சமாதானப்படுத்தணும், உலகத்தை காப்பாற்றணும், எங்களுக்காக அவதாரம் பண்ணிட்டு எங்களையே வந்து அவர் கோவிச்சென்று அழிக்க ஆரம்பிச்சுட்டார்னு சொன்னாராம். பட்டத்திரி அழகா வர்ணிச்சார். துர்வார குருவாரவம் என்ன அழகுன்னா, குருவாயூரப்பா, தேவதைகள் எல்லாம் காதை மூடிண்டா உன்னுடைய பயங்கர சத்தம் கேட்க முடியாம. ஏன், நான் கூட குருவாயூர்ல காதை மூடிக்கிறேன். காதை மூடிண்டோன்னா இன்னும் சத்தம் அதிகமாறுது. துர்வார குருவாரவம். ஏன், ஒரு சத்தம் கேட்டதுன்னா அதை பொறுக்க முடியாம நம்ம காதை மூடிண்டா சத்தம் குறையணும், இல்ல சத்தம் கேட்க கூடாது. நரசிம்மனான உன்னுடைய விஷயத்துல அந்த சத்தம் அதிகமாறுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாகவதோத்தமர்களான எங்க ஒத்தருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் நீ நரசிம்மமூர்த்தியா உட்கார்ந்து இருக்க. உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு நீ குரல் கொடுக்கறதுனாலயோ என்னவோ, உள்ளேந்து நீ கத்துறதுனாலயோ என்னவோ, காதை மூடிண்டா கூட எங்களுக்கு நரசிம்மமூர்த்தியினுடைய ஒரு சத்தம் நிற்பதும் ஓர் வெற்பக திருப்பதும் விண்கிடப்பதும் நற்பெருள் திரை கடலுள் நான் இல்லாத முன்னலாம் அற்புதன் அனல் தசையனல் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே. நரசிம்மனா நீ உள்ள இருக்கிறதுனால உள் சத்தம் எங்களுக்கு காதை மூடிண்டா கூட கேட்கறதுன்னு பட்டத்திரி சொன்னார். ஆழ்வார் திருச்செந்த விருந்தத்துல அத அழகா சொன்னார். எங்களுக்கு கண்ணை மூடிண்டா கூட நீ உள்ளுக்குள்ள பார்க்கடல்ல அனந்த சயனனாக எந்த ரூபத்துல நீ படுத்துட்டு இருக்கியோ அப்படியே எங்க மனசுல வந்து உட்கார்ந்துட்டேன். அதனால எப்பவுமே எங்க காதுல கடல் இறையற மாதிரி சத்தம் கேட்கறது. எங்க இருந்து கேட்கறதுன்னு பார்த்தா இப்பதான் எனக்கு புரிந்தது. அற்புதன் அனல் தசயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதன் நெஞ்சுளே. நீ ஆதி மாதவனாக என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வந்து நித்தியவாசம் பண்றேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் பட்டத்திரியோட ஒத்து போறது. மகாலட்சுமி வந்து தேவதைகளுக்கு திவ்ய தரிசனத்தை கொடுத்து நரசிம்மமூர்த்திய அடக்குவதற்காக வந்துருக்கான்றத பட்டத்திரி எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாமும் திருவதிகை கஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமியின் திவ்ய தரிசனத்தோடு ஹேமாம்புஜவல்லி ஆகிய செங்கமலவல்லி தாயாரின் திவ்ய சேவையோடு
நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னாராயண